யெசுவாவின் மனவாட்டி சபை வழங்கும் வாழ்வின் வழி செப்டம்பர் மாத மடல் 2025 எக்கால சத்தம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எமது அன்பின் நண்பர்களே, பரலோக பிதாவையும் கர்த்தரும் ராஜாமானவரையும் கூறிகையிலாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து உயர்த்திடுவோம். பூமியின் எல்லைகளெல்லாம் தேவனுடைய இரட்சிப்பை காணும்படிக்கு தன்னையே அர்ப்பணித்த மீட்பர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி எக்கால சத்தம் என்ற இச்செய்தி உங்கள் ஆத்துமாவுக்கு நற்செய்தியாய் ஒலிக்கட்டும். ஆலய மணி ஓசை, பள்ளிகளில் வேலைத்தளங்களின் மணி ஒலி, அபாய ஒலி என்று பல வகையான சத்தங்கள் எம் காதுகளில் ஒலிக்கின்றன. இவைகள் நமக்கு ஒரு செய்தியை அறிவிக்கின்றன. நேரத்தை சரியாய் கையாள, எச்சரிக்கை அல்லது அவசர நிலையை புரிந்து கொண்டு அவதானத்துடன் செயல்பட அவை உதவுகின்றன. எல்லா ஒலிகளும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை. சில ஒலிகள் நமக்கு பயத்தையும் பீதியையும் உண்டாக்குகின்றன. ஒலிகளை எழுப்ப பற்பல கருவிகளை பயன்படுத்துகின்றனர். சங்கீதம் 81:3. மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இஸ்ரவேலரிடம் பல வகையான இசைக்கருவிகள் இருந்தாலும் ஆட்டுக்கொம்பிலிருந்து தயாரிக்கப்பட்ட தனித்துவமான ஒரு விசேட கருவி எக்காலம் எனலாம். பல நிகழ்வுகளுக்காக பயன்படுத்தப்படுகிற அது மோசே இஸ்ரவேலரை வனாந்தர வழியாய் நடத்தி கொண்டு வந்த காலம் முதற்கொண்டு முக்கியத்துவம் பெறுகிறது. 7 எக்காலங்களாய் தொனித்தல், நெடுந்தொனியாய் தொனித்தல், வலுவாய் தொனித்தல் போன்று ஒலி எழுப்பப்படுகிற விதத்தை கொண்டு அது தருகிற செய்தியை மக்கள் புரிந்து கொள்வார்கள். உதாரணமாக, நெடுந்தொனியாய் ஒலித்த போது மோசே மூலம் தேவன் கட்டளைகளை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் 7 எக்காலங்களை கொண்டு ஒலி எழுப்பிய போது எரிகோ மதில் தகர்க்கப்பட்டது. யுத்தத்திற்கான அழைப்பு, போர் அணிவகுப்பு, போர் எச்சரிப்பு, யுத்த நிறுத்தம், ராஜாவை அபிஷேகம் பண்ணுதல் போன்றவைகளுக்கு மட்டுமல்ல, பண்டிகை நாட்கள், மாத பிறப்புகளில் தேவனை துதிக்க, மனம் திரும்ப, உபவாசிக்க, மக்களை ஒன்று கூட்டுவதற்கு, தேவனுடைய வாக்குறுதிகளை நினைவு கூற, முக்கிய செய்திகளை அறிவிக்க என பற்பல நிகழ்வுகளின் போது எக்காலம் ஊதப்படுகிறது. யோவேல் 2:15. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். தேவகுமாரன் இயேசு இப்பூமியில் பிறந்திருக்கிறார் என்று தேவதூரால் அறிவிக்கப்பட்ட மகிழ்ச்சியான செய்தி மந்தையை மேய்த்து கொண்டிருந்தவர்களுக்கு எக்கால செய்தியாய் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், மனம் திரும்புங்கள் என்ற யோவான் ஸ்நானனின் எக்கால அறிவிப்பு இயேசு மக்கள் மத்தியில் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு பாதையை தயார்படுத்தியது. ஆம், மனிதனாய் பிறந்த தேவகுமாரன் வாய் நின்று அன்று புறப்பட்ட நற்செய்தி என்னும் எக்கால தொனி மனம் திரும்பி தேவனுடைய ராஜாங்கத்தில் வந்து சேரும்படி இன்று வரை அன்போடு அழைக்கின்றது. மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். எனவேதான் இன்றும் கிறிஸ்து இயேசுவின் பிறப்பு, பாடுகள், மரணம், உயிர்ப்பு, அவரது மீள் வருகை, மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, நித்திய வாழ்வு போன்ற சுவிசேஷத்தின் தொனி எக்காலமாய் அவரது ஊழியக்காரன் மூலம் உலகெங்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாரெல்லாம் இதற்கு செவி சாய்க்கிறார்களோ அவர்கள் வரப்போகும் அழிவிலிருந்து காக்கப்படுவார்கள் என்பது தேவன் கொடுக்கும் வாக்குறுதி. ஆனால் அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்காது அசட்டையாயிருப்போர் அல்லது இகழுபவர்கள் அபாயத்தில் சிக்கிக்கொள்வர். நீதிமொழிகள் 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதிலே நாசமடைவான் என்றும் பரிசுத்த வேதம் எச்சரிக்கின்றது. ஏசாயா 58:1. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. அன்பானவர்களே, இத்தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரப்போகும் கொடுமையான காலத்தை அடையாளப்படுத்தி பரிசுத்த தேவனிடம் கிட்டி சேரும்படி அறிவுறுத்துகிறது. தேவதூதர்களால் 7 எக்காலங்கள் ஒவ்வொன்றாய் ஊதப்படும் போது உலகம் கண்டிராத பேரழிவுகளும் பேராபத்துகளும் நிகழ்வுகளும் உண்டாகும் என்றும், இறுதி எக்காலம் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பறைசாற்றுகிறது என்றும் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். தற்போது நாம் கேட்கின்ற செய்திகள் முன்னடையாளங்கள் மாத்திரமே. சர்வ வல்லமையுள்ள தேவனை
அசட்டை பண்ணி அவர் நமக்காக உண்டு பண்ணி தந்த இரட்சிப்பின் வழியான நமது ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் விலைமதிப்பற்ற மீட்பை உணராமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் பரலோகத்தின் வழியை தவறவிட்டு உலகம் போகும் போக்கில் நன்மை தீமையை பகுத்தறியாமல் சத்தியத்தை அறியாததினால் கோடிக்கணக்கான ஆத்துமாக்களின் மனக்கண்கள் மந்த நிலையில் இருக்கின்றன அல்லது இருளடைந்திருக்கின்றன. நாம் வாழும் காலத்தில் ஆண்டவரது மீள்வருகை இருக்குமே ஆனால் வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தில் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்தும் கூட்டிச் சேர்ப்பார்கள். மத்தேயு 24:31. உலகம் அதை கண்டு திகைக்கும், திகிலடையும், தத்தளிக்கும். எனவே ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள். லேவியராகமம் 23:24. நீ இஸ்ரவேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை என்கின்ற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக என்று கர்த்தருடைய ஒரு பண்டிகையை இஸ்ரவேலர்கள் கொண்டாடுவார்கள். அவர்களுக்கு அதன் அர்த்தம் மறைக்கப்பட்டிருந்தாலும் இப்பண்டிகையும் கிறிஸ்துவை பற்றினதே. ஆம் நண்பர்களே, 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த எக்காலம் விசுவாசிகளின் உயிர்த்தெழுதலையும் ஆவிக்குரிய மாற்றத்தையும் நிறைவேற்றுகிறது. மனம் திரும்பி பாவங்களை இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவிடம் யேசுவாவிடம் அறிக்கையிட்டு அவர் காட்டிய நீதியின் வழிகளை கைக்கொண்டு நீங்களும் இதற்கு பங்காளிகளாக வேண்டும் என்பதே உங்கள் ஒவ்வொருவரை குறித்ததான தொடர்ச்சியான எம் ஜெபம். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மறு இதழில் சந்திப்போம். இப்படிக்கு அன்புடன் யேசுவாவின் மனவாட்டி சபை.